முன்னாடியே சொல்ல மாட்டியா மூதேவி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் அந்த ஃபோன் எடுத்து இவன் என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்றா. ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அவங்க எங்க இருக்கீங்க என்னாச்சு ஏது என்னன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க நம்ம எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறா. ஏய் யாடி நீ சொல்லிட்டு இருக்கேன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு பாய் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடிங்கி பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவளோட பாய் ஃப்ரெண்டும். ஏய் யான் பாய் ஃப்ரெண்ட் எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு போது எது உங்க பாய் ஃப்ரெண்டா எங்க நாங்க 6 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் ஆல்ரெடி எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு போது அடிப்பாவி என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இரு நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன் அடிக்கிறா. அப்படி ஃபோன் அடிச்சா எங்கேயும் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது எங்கடி இங்கிருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதான் உள்ள இருந்து ஒரு லேடி ஒருத்தங்க இவங்களோட அந்த பாய் ஃப்ரெண்டோட போனோட வராங்க. கூடவே ஒரு மொரட்டாலா ஒருத்தனை கூட்டு வராங்க. இவங்களை பார்த்த உடனே ஏய் நீங்க யாருங்க நீங்க தான் எங்களை கடத்துனீங்களா எதுக்கு இங்க கடத்துனீங்க அப்படின்னு போது எதுக்கா சும்மா வீட்டுல இருக்க சலுப்பாச்சு அதான் அவங்க 2 பேரும் கடத்தி விளாண்டுங்க அப்படின்றாங்க. எங்க சும்மா விளாடாதீங்க சொல்லுங்க. சரி அது இருக்கட்டுங்க என் பாய் ஃப்ரெண்டோட போன் உங்க கையில எப்படி வந்துச்சு அப்படின்னு போது எது உங்க பாய் ஃப்ரெண்டா ஏண்டி உங்க பாய் ஃப்ரெண்டு அது என் புருஷன்டி அப்படின்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரோட பாய் ஃப்ரெண்ட் தான் அவளோட புருஷனா இருக்குது. ஸோ இவளோட புருஷன் வந்துட்டு இவங்க 2 பேரோட அஃபேர்ல இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் கடத்திட்டு வந்துட்டா போல. வாங்கடி சக்காலத்தீங்களா எவ்வளவு தைரியம் தான் என் ஹஸ்பண்டே மடக்க ட்ரை பண்ணுவீங்க. டே மொட்டை எங்க வா இவங்க 2 பேரும் இந்த பில்டிங்லேயே கட்டி போட்டு பில்டிங்கை கொளுத்தி விட்டுற அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் அந்த பாடி கார்டு வந்துட்டு அவன் கொஞ்சம் நல்லவன் போல அவன் என்ன சொல்றானா மேடம் எதை கொல்லணுமா நீங்க என்ன சொன்னீங்க இவங்க 2 பேரும் பிடிச்சி மிரட்டி கட்டி விட்டுறலாம் அப்படின்னீங்க இப்ப என்ன கொல்லுன்றீங்க அப்படின்னு போது ஏய் என்ன மறந்துட்டியா நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா இந்த பாடி கார்டு இருக்கான்ல இவன் பல வருஷமா ஜெயில இருந்திருக்கான். இந்த லேடி தான் பணம் எல்லாம் கொடுத்து அவனை வெளியே எடுத்து இவனுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்து இவளுக்கு தேவையான வேலையெல்லாம் அவனை வச்சு பண்ணிட்டு இருக்கா. சோ இப்ப இதை சொல்லி காட்டி என்ன திரும்ப ஜெயிலுக்கு போகணுமா சொன்னதை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. சோ இந்த பாடி கார்டுக்கும் வேற வழி இல்லாம இந்த 2 பொண்ணுங்களையும் கட்டி போட்டு திரும்ப கொளுத்துறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இந்த லேடி கிட்ட பேசுறான். இங்க பாருங்க மேடம் கொஞ்சம் யோசிங்க அந்த 2 பொண்ணுங்கிட்டையும் நான் தரவா விசாரிச்சுட்டேன். அந்த 2 பொண்ணுங்களுக்குமே ஒண்ணுமே தெரியாது. உங்க புருஷன் தான் அவங்க 2 பேர்ட்டி போய் சொல்லி ஏமாத்தி அவங்க கூட அஃபேர்ல இருந்திருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் அப்பாவி ப்ளீஸ் அவங்களை விட்டுறலாம் அப்படின்னு மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம கொல்லணும் அப்படின்னா நியாயப்படி உங்க புருஷன் தான் கொல்லணும் அப்படின்னு சொல்ல அப்ப இந்த லேடி என்ன சொல்றானா இங்க பாரு என் புருஷனை வந்துட்டு நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவன் என்ன தவிர வேற ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்க முடியாது. அவங்களை கொன்னுரு அப்படின்னு சொல்லிடுறா ஒரே வார்த்தையா.